சுனாமி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பருத்தித்துறை பகுதியிலே முன்னெடுக்கப்பட்ட இந்த ஒத்திகை நிகழ்வு மக்களிடையே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் வேடிக்கையான ஒன்றாகவும் அமைந்திருக்கின்றது. அந்த பதிவை தான் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். சுமத்ரா தீவுகளிலே அதனை அண்டிய பகுதிகளிலும் தொடர்ச்சியாக அண்மை காலமாக நிலநடுக்கங்கள் பதிவாகி வருகின்றது. அவ்வாறான தொடர் நிலநடுக்கங்களினுடைய ஒரு தொடர்ச்சியாக ஒரு சுனாமி ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு அபாய நிலை இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி சுனாமி பேரலை சுமத்ரா தீவுகளை மையப்படுத்தியதாக ஆரம்பித்து தெற்காசிய பிராந்தியம், குறிப்பாக இலங்கை உள்ளிட்ட இடங்களில் பல அழிவுகளை ஏற்படுத்தியிருந்தது எல்லோராலுமே உணரக்கூடிய ஒன்று. ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே அதற்கு பின்னராக விழிப்புணர்வு நடவடிக்கைகள் உலகெங்கும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அண்மை காலமாக உலகினுடைய பல்வேறு பகுதிகளிலே தொடர்ந்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு வருவதும் பல இடங்களிலே சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டு மீளப்பெறப்படுவதுமாக அந்த விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்போ இந்த நிலையில் தான் இலங்கையை மையப்படுத்தியதாக இலங்கைக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அந்த சுமத்ரா தீவு அந்த விளையம், அந்த சுனாமி விளையம், அங்கே ஏற்படுகின்ற சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் என்பது சுனாமி அலையாக மாறுமாக இருந்தால் அது இலங்கையை பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. இவ்வாறான நிலைமையில் தான் ஒரு இந்த பருவ காலத்திலே அந்த சுனாமி தொடர்பான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. நேற்றைய தினம் நாங்கள் பதிவில் பார்த்ததை போன்று உலகெங்கும் 28 நாடுகள், உலகளாவிய ரீதியாக 28 நாடுகளிலே சம நேரத்திலே இந்த சுனாமி ஒத்திகை நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இலங்கையும் அதிலே ஒரு நாடாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இலங்கையிலே 4 மாவட்டங்கள், யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, களத்துறை மற்றும் மாத்தறை என 4 மாவட்டங்கள் இந்த சுனாமி ஒத்திகை நிகழ்வுகளுக்காக தெரிவு செய்யப்பட்டது. அவ்வாறு யாழ்ப்பாண நாட்டிலே வடமராட்சி பிரதேசத்திலே அதனுடைய இடம் அடையாளப்படுத்தப்பட்டது. அதாவது வடமராட்சி வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியிலே இந்த ஒத்திகை நடவடிக்கை என்றால் இந்த சுனாமியின் போது பெரிய பாதிப்புகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக அடையாளப்படுத்தப்பட்ட அந்த பருத்தித்துறை பிரதேச செயலர் பிரிவு தான் அவ்வாறு அடையாளம் காணப்பட்டது. அந்த பருத்தித்துறை பிரதேச செயலர் பிரிவிலும் J401 கிராம சேவை பிரிவுக்கு உட்பட்ட சுற்றுமடம் உள்ளிட்ட சில கிராம மக்களும் மெதடிச பெண்கள் உயர்தர பாடசாலை, உண்மையிலே மெதடிச பெண்கள் உயர்தர பெண்கள் பாடசாலை என்பது கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி கற்கின்ற பாடசாலை. அதனுடைய அந்த பாடசாலையுடைய பிரதான நுழைவாயில் கடற்கரையை பார்த்தவாறு அமைந்திருக்கின்ற ஒரு அமைப்பில் தான் அது காணப்படுகின்றது. அந்த கடற்கரை வீதியோடு தொடங்கக்கூடிய வகையிலாகத்தான் அந்த பாடசாலை கட்டமைப்பு இருக்கின்றது. ஆகவே அந்த பாடசாலை மாணவர்கள் அவ்வாறு சுனாமி அனர்த்தம் ஏற்படுமாக இருந்தால் அந்த பாடசாலை மாணவர்கள் உடனடியாக ஒரு பாதிப்பை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே அந்த J401 கிராம சேவர் பிரிவுக்கு உட்பட்டதாக இருக்கின்ற அந்த சுப்பிரமடம் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் மற்றும் அதை அண்டி இருக்கின்ற மக்கள் மற்றும் மெதடிச பெண்கள் உயர்தர பாடசாலை மாணவர்கள் என இந்த ஒத்திகை நிகழ்விலே தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். முன்னதாகவே அந்த கிராம சேவர் பிரிவினால் கிராம சேவரினால் அறிவித்தல் வழங்கப்பட்டது. இந்தந்த கிராமங்கள், இந்தந்த நபர்கள் இந்த ஒத்திகை நிகழ்வின் போது பங்கேற்க வேண்டும் என்று நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த மெதடிச பெண்கள் உயர்தர பாடசாலை மாணவியர்கள் அங்கே ஒரு ஒத்திகை நடவடிக்கைக்காக அவர்கள் பாடசாலையிலிருந்து வெளியேறி அங்கே பாதுகாப்பாக தங்க வைக்கப்படுகின்ற அந்த வட இந்து மகளிர் கல்லூரியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே வடமராட்சி பிரதேசத்திலே அபாய வெளியேற்ற பாதை, அவசர கால வெளியேற்ற பாதை என்பது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது இப்போது இங்கே காட்சிப்படுத்தப்பட்டு பிரதேச செயலகத்தைச் சேர்ந்த உத்தியோகத்தர்கள் அந்த சந்திகளிலே நின்று அவர்கள் திசை மாறி செல்லாது அந்த அபாய வெளியேற்ற பாதை ஊடாக அவர்கள் செல்வதை அவர்கள் அங்கே வழிப்படுத்தி இருக்கின்றார்கள். உண்மையில் இன்றைய தினம் அந்த சுப்பிரமணியம் பகுதியில் அமைக்கப்பட்ட அந்த சுனாமி எச்சரிக்கை ஒளி எழுப்புகின்ற அந்த போக்குவரத்திலே அந்த ஒளி எழுப்ப தானியங்கி ஒளி எழுப்பு கருவி செயல்படாத நிலைமையினால் இங்கே பிரதேச செயல உத்தியோகத்தர்கள் இராணுவத்தினரால் இருசக்கர வாகனங்கள் மற்றும் வாகனங்கள் மூலமாக அந்த எச்சரிக்கை ஒளி எழுப்பப்பட்டு அங்கே மக்கள் இவ்வாறு செல்வதற்கு ஊக்குவிக்கப்பட்டார்கள். உண்மையிலே பிரதேச செயலாளர் திருலிங்கநாதன் அவர்களுடைய மேற்பார்வையிலே இந்த சுனாமி ஒத்திகை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது உண்மையிலே பருத்தித்துறை பிரதேச செயலக பிரிவினுடைய உத்தியோகத்தர்கள் மற்றும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம், அதாவது இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தினர் மற்றும் சென்ட் ஜோன்ஸ் ஆம்புலன்ஸ் மற்றும் 119 அவசர நோயாளர் காவண்டி சேவை மற்றும் இராணுவத்தினர், கடற்படையினர், விமானப்படையினர், போலீசார் என பெரும் பல தரப்பினரும் இணைந்து இந்த ஒத்திகை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார்கள். அதேபோன்று இந்த முதலுதவி நடவடிக்கையிலே இலங்கை செஞ்சிலுவை சங்கம் மற்றும் சென்ட் ஜோன்ஸ் ஆம்புலன்ஸ்
மற்றும் 119 அவசரகால சேவை உள்ளிட்ட தரப்பினர் இந்த அவசரகால ஒத்திகை நடவடிக்கையின் போது அவர்கள் அவசர முதலுதவி சிகிச்சை மையத்தை நடத்தியிருந்தார்கள். இந்த ஒத்திகை நடவடிக்கையின் போது காயமடைந்தவர்களை எவ்வாறு மீட்பது என்பது தொடர்பான ஒத்திகை முன்னெடுக்கப்பட்டது. அவ்வாறு காயமடைந்ததாக அடையாளப்படுத்தப்பட்ட சிறுவர்கள் அவசர நோயாளர் காவண்டி மூலமாக ஏற்றிச் செல்லப்பட்டு வட இந்து மகளிர் கல்லூரியிலே அவர்கள் அமைக்கப்பட்ட அந்த அவசர முதலுதவி மையத்துக்கு அவர்கள் கொண்டு சேர்க்கப்பட்டு அவர்களுக்கான முதலுதவி எவ்வாறு வழங்குவது என்பது தொடர்பான ஒத்திகை நடவடிக்கை எல்லாம் முன்னெடுக்கப்பட்டது. இப்போ இதன்போது உண்மையிலே இந்த பிரதேச செயலர் பிரிவு உத்தியோகத்தர்கள் ஒரு முழுமையாக அனைவருமே இங்கே வருகை தந்து இந்த இதில் முழுமையாக கடமையாற்றியிருந்தார்கள். அதேபோன்று பருத்தித்துறை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி தலைமையிலும் பருத்தித்துறை போலீஸார்கள் வருகை தந்தார். அதேபோன்று 52 பிரிகேட் படை தலைமையகத்தினுடைய படை அதிகாரி மற்றும் அவருடைய தலைமையிலே படையினர் மற்றும் விமானப்படையினர் பலாலியிலிருந்து வருகின்ற விமானப்படை பிரிவைச் சேர்ந்தவர்கள் அதேபோன்று கடற்படையினர் என பாதுகாப்பு தரப்பினரும் இதிலே ஒத்துழைப்புகளை வழங்கியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதேபோன்று பருத்தித்துறை நகர சபையினுடைய நகரவிதா வின்சென்ட் கோல் டக்ளஸ் கோல் மற்றும் பிரதி தவிசாளர் ஆகியோரும் இந்த நிகழ்வின் போது அங்கே பிரசன்னமாகி அந்த நிகழ்வுகளுக்கு அவர்களும் ஒத்துழைப்புகளை வழங்கியிருந்ததை அவதானிக்கூடியதாக இருந்தது. அந்த வகையிலே ஒரு சுனாமி அனர்த்தம் ஒன்று ஏற்கனவே 2004ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும். அந்த சுனாமி என்ற சொல்லே எல்லோருக்குமே புதிதாக இருந்தது. அவ்வாறு ஒரு முதல் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை என்ற காரணத்தில் பாரிய அழிவுகளை சந்திக்கக்கூடியதாக இருந்தது. அதுவரை உலகளாவிய ரீதியாக சுனாமி தடுப்பு நடவடிக்கை என்பது இல்லாமல் இருந்தது. அதற்கு பின்னர் ஏற்பட்ட விழிப்புணர்வு இவ்வாறு இந்த சுனாமி ஆபத்து வலயத்திலே அடையாளம் காணப்படுகின்ற நாடுகளை உள்ளடக்கியதாக இந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு இவ்வாறான ஒத்திகை நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றது. ஆகவே இவ்வாறான ஒத்திகை நிகழ்வுகள் என்பது உண்மையிலே ஒரு வீண்போகக்கூடிய விடயமல்ல. ஒரு மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இது தொடர்பான சம்பந்தப்பட்டவர்களையும் ஒரு தயார் நிலையில் வைத்திருப்பது. ஒரு திடீரென 10 வருடம் 15 வருடத்துக்கு பின்னர் அவ்வாறான ஒரு அழுத்தம் ஏற்படுகின்ற போது அதை செயல்படக்கூடிய உத்தியோகத்தர்கள் அதிலே எவ்வாறு செயல்படுவது என்பதில் தடுமாறக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். ஆக இவ்வாறான இந்த ஒத்திகை நடவடிக்கையின் போது அதில் ஏற்படுகின்ற அனுபவம் என்பது திடீரென அவ்வாறான அழுத்தம் ஏற்படுகின்ற போது அதை எவ்வாறு முகாமைத்துவம் செய்வது என்பது தொடர்பாக அவர்களுக்கு ஒரு போதிய அனுபவத்தை வழங்கக்கூடியதாக இருக்கும். அதை மக்களுக்கும் அதை எப்படி நாங்கள் வெளியேற வேண்டும், எந்த பாதையூடாக செல்ல வேண்டும், அங்கே சென்று நாங்கள் எப்படியான நடவடிக்கைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டும் என்ற விடயத்தை அவர்கள் அனுபவமாக பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் அவர்களை கையாளுகின்ற உத்தியோகத்தர்கள் மற்றும் அந்த அவசர நோயாளர்காக வேண்டி இந்த முதலுதவி செயல்பாட்டில் ஈடுபடுபவர்கள் அவர்களெல்லாம் எவ்வாறு செயல்பட வேண்டும், இதிலே அவர்களுக்கு ஏற்படுகின்ற அனுபவம், இந்த தடைகள் தாமதங்கள் அனுபவங்கள் அவர்களுக்கு பின்னர் உண்மையாக இந்த நிகழ்வு அவ்வாறான ஒரு அர்த்தம் ஏற்படுகின்ற போது அவர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அந்த வகையிலே இந்த சுனாமி ஒத்திகை நிகழ்வு என்பது உண்மையிலே ஒரு இன்றியமையாத ஒன்று. உண்மையிலே இந்த ஒத்திகை நிகழ்வு நடைபெறப் போன்றது என்று தெரிந்ததற்கு பிற்பாடு அந்த அவசர வெளியேற்ற பாதை ஊடாக இந்த மக்கள் வெளியேறிக்கின்ற போது பெருமளவான மக்கள் வேடிக்கை பார்த்ததை காணக்கூடியதாக இருந்தது. அதில் அவர்கள் தவறில்லை. இப்படியான ஒரு நிகழ்வு நடைபெறுவதை அவர்கள் பார்வையாளர்களாக பார்த்திருந்தார்கள். இது மாத்திரமல்ல, இந்த வட இந்து பாடசாலையை மையப்படுத்திய இந்த சுற்றுச்சூழலில் ஒரு தொடர்ச்சியாக அவசர நோயாளர் காவு வண்டிகள் அந்த ஒளியை எழுப்பியவாறு ஒரு விரைந்து தொடர்ச்சியாக பயணித்த சம்பவம் என்பது அந்த பாடசாலை சூழ இருக்கின்ற மக்கள் மத்தியிலே ஒரு திடீர் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதாவது இந்த ஒத்திகை நிகழ்வு தொடர்பான செய்திகளை அறியாதவர்களிடையே ஏன் இவ்வாறான சம்பவம் நடைபெறுகின்றது, தொடர்ச்சியாக அவசர நோயாளர் காவு வண்டியினுடைய ஒளி கேட்டுக்கொண்டே இருக்கின்றது, ஏதோ ஒரு அனர்த்தம் ஏற்பட்டு விட்டதா, ஏதாவது விபத்து ஏற்பட்டு விட்டதா என்று அவர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களிடம் அயலவர்களிடம் விசாரித்த விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே ஒரு முழுமையாக அவர்கள் ஒளிபெருக்கி மூலமாக பிரதேச செயலகத்தினால் நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருந்த பருத்தித்துறை நகரத்துக்கு உட்பட்ட பகுதிகள் மற்றும் சகல இடங்களிலுமே அவர்களால் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஒத்திகை நிகழ்வு நடைபெற இருக்கின்றது, மக்கள் பீதியடைய வேண்டாம் என்று அவர்கள் அறிவித்திருந்தார்கள். இருந்தபோதும் இந்த பத்திரிகை செய்திகள், தொலைக்காட்சி செய்திகள், இவ்வாறான அறிவிப்புகள் சென்றடையாத மக்களிடையே இந்த சம்பவம் என்பது ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்படுத்தியது. இருந்தபோதும் எந்த அசம்பாவிதங்களும் இல்லாமல் இந்த ஒத்திகை நிகழ்வு நிறைவு பெற்றிருக்கின்றது. இந்த ஒத்திகையிலே ஈடுபட்ட சில மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அவர்களுடைய உடல் உபாதை காரணமாக அவர்கள் ஒரு பாதிக்கப்பட்டு உடல்நல குறைவுக்குள்ளாகி அவர்கள் அவசர நோயாளர் வண்டியின் ஊடாக அவர்கள் மந்திகை ஆதார வைத்தியசாலைக்கு அவர்கள் கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவமும் ஒரு சில சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. அது அவர்களுடைய உடல்நிலை மற்றது அவர்களும் ஒரு திடீரென இவ்வாறான ஒரு அவசர நிலைமைக்கு தங்களை உட்படுத்துகின்ற போது ஏற்படுகின்ற அந்த உள ரீதியான பாதிப்புகளும் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த அவ்வாறான ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி
அவர்களுக்கு உடல் நலக்குறைவுக்கு காரணமாக அமைந்திருக்கின்றது என்பதை அவதானிக்கூடியதாக இருந்தது. ஆகவே எந்தவித அசம்பாவிதங்களும் இல்லாமல் ஒரு மிக சிறப்பான முறையிலே இந்த ஒத்திகை நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இறுதியாக அங்கே யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் யாழ் மாவட்ட அழுத்த முகாமை பிரிவு பிரதிபலிப்பாளராக இருக்கின்ற சூரியகுமார் மற்றும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன் போன்றவர்கள் அங்கே வருகை தந்து அங்கே மக்களோடு சந்தித்து அவர்கள் அளவலாகி அந்த தங்களுடைய யாழ் மாவட்டத்துக்கு உட்பட்டதாக இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்ட சமயத்திலே யாழ் மாவட்ட அரசாங்க அதிபருடைய வழிகாட்டுதலில் பருத்தித்துறை பிரதேச செயலாளர் திருலிங்கநாதன் அவர்களுடைய தலைமையிலே இந்த ஒத்திகை நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. ஆகவே அவர்கள் எல்லோருமே இணைந்து இறுதியாக மக்களுக்கு இந்த இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு கருத்தை கூறியதோடு இன்றைய தினம் நவம்பர் 5ஆம் தேதி ஒரு நண்பர்கள் 12 மணி அளவில் இந்த ஒத்திகை நிகழ்வு முடிவு கொண்டு வரப்பட்டது. அதற்கு பின்னர் அந்த மக்கள் மாணவர்கள் தங்களுடைய இடங்களுக்கு திரும்பி செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். நீங்கள் பார்க்கிற விதம் இந்த காயப்பட்டவர்களை எவ்வாறு இங்கே கொண்டு வருவது, அவசர நோயாளர்களாக வண்டியூடாக கொண்டு வருவது, அவர்களை எவ்வாறு சிகிச்சைக்கு உட்படுத்துகின்றன விஷயங்களாக நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்போ அரசாங்க அதிபர் அங்கே நிகழ்வுடத்துக்கு வருகை வருகின்ற காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இந்த சுனாமி ஒத்திகை நிகழ்வு என்பது மிகவும் ஒரு பயனுள்ள வகையிலும் ஒரு சிறப்பான முறையிலும் நடந்து இருக்கின்றது. கிராம மக்களையும் ஒன்றிணைத்து நாங்கள் இந்த சுனாமி ஒத்திகைக்கு பயன்படுத்தியிருந்தோம். அந்த வகையிலே எங்களுடைய பிரதேச செயலாளர்களுடைய சிறந்த ஒத்துழைப்பு, அரசாங்க அதிபருடைய வழிநடத்தல் என்ற வகையிலே மற்றும் பாடசாலை சமூகம் மக்களுடைய ஒத்துழைப்பு